வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோரும் இந்த நன்னாளில் இன்புற்று வாழ என்றும் இறைவனர்கள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் முன்பதிவில் இந்த காலச்சக்கரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இந்த காலச்சக்கரம் என்பது நம் கண்களுக்கு மறைந்து இருக்கும் சில விஷயங்களை கூறுவது. அதிலே உள்ளது நம் கண்களுக்கு தெரியாது. நம் ஜாதகத்தை நாம் கணிக்கும் போது அந்த கிரகங்கள் மட்டும் அன்று இருந்த நிலையை அப்படியே எடுத்து எழுதிவிடுவோம். அதனால் அதற்கு பின்பு உள்ள ஒரு புஸ்தகங்கள் போல் உள்ள அந்த காலச்சக்கரம் என்ற நீதி நம்மளுக்கு தெரியாது, மறைந்திருக்கின்றன. இதைத்தான் முன்பதிவில் சரம் ஸ்திரம் உபயம் என்றால் என்ன, நெருப்பு பூமி காற்று நீர் ராசி என்றால் என்ன, இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் முன்பதிவு நாம் செய்துள்ளோம். இப்பொழுது அதே காலச்சக்கரத்தின் அடிப்படையில் சில பதிவுகளை பார்ப்போம். இப்பொழுது இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மேசம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது செவ்வாயின் வீடு, இது சுக்கிரனின் வீடு நண்பர்கள். இந்த செவ்வாய் இந்த மேச ராசியில் ஆதிபத்திய வீடாக அமைந்து இந்த ராசியிலிருந்து 7ஆம் வீடாக துலாம் வீடு அமைகிறது. இது சுக்கிரன் ஆதிபத்திய வீடு. இப்பொழுது இது ஆண், அந்த ஆண் லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். இதிலிருந்து 7ஆம் வீடு துலாம் ராசி சுக்கிரன். அதாவது ஒரு ஆணுக்கு களத்திரகாரகன் சுக்கிரன் என்று நாம் இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் கூறுகின்றோம். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு 7ஆம் வீடு இந்த ராசி செவ்வாய் ஆளுமை செய்வதால் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் களத்திரகாரகன் என்று கூறுகின்றோம் நண்பர்களே. இப்பொழுது ஒரு ஆணுக்கு சுக்கிரன் களத்திரகாரனாக வந்தால் அழகான மனைவி என்று நாம் கூறுவோம். உண்மைதான். அதே ஒரு ஜாதகருக்கு வேறு மற்ற கிரகங்கள் களத்திரஸ்தானத்திற்கு 7ஆம் பாவத்திற்கு புத்திநாதனாக வரும்போது அவருடைய தன்மைகள் கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான். இன்று சுக்கிரன் என்றால் 7ஆம் பாவத்திற்கு வரும்போது அது சுக்கிரன் களத்திரகாரன் என்று அழைக்கின்றோம். இதே 6ஆம் பாவத்திற்கு வந்தால் வேலை செய்யும் பெண். அதே சுக்கிரன் நமக்கு 3ஆம் பாவத்திற்கு வந்தால் சகோதரி என்று 12 பாவங்களுக்கும் சுக்கிரன் தன்னுடைய ஆளுமையை செய்கின்றார். பாவத்தை பொறுத்து கிரகங்கள் தன்னுடைய ஆளுமையை செய்கின்றன என்பதை மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த ஆணின் லக்னமான மேசத்திற்கு 7ஆம் வீடு இந்த வீடு. இப்பொழுது இந்த வீட்டிற்கு 8ஆம் வீடு ரிஷபம். ஆதலால் இதை நாம் காலச்சக்கரத்தில் கழுத்து என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது எப்படி நாம் நீர், நெருப்பு, பூமி, காற்று என்று கூறினோமோ, சரம் சரம் உபயம் என்று கூறினோமோ, அது பஞ்சபூதத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் உள்ளது. இது நம் உடலில் உள்ள உறுப்புகள் நோயை பற்றி பார்க்கும்போது இந்த தலை மேசமாகவும், ரிஷபம் கழுத்து, மிதுனம் என்பது தோள்பட்டை கைகள், கடகம் என்பது மார்பகுதி, சிம்மம் என்பது இருதயம், கன்னி என்பது வயிறு, துலாம் என்பது கர்ப்பப்பை சிறுநீரகம், விருச்சகம் என்பது மர்ம உறுப்பு, தனுசு என்பது ஆசனவாய், மகரம் என்பது தொடை, கும்பம் என்பது முழங்கால், மீனம் என்பது பாதம். இதை அப்படியே நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நம் ஒரு ராசி கட்டத்தை பார்த்தவுடன் அதற்கு பின்பு இருக்கும் விஷயங்கள் அது உடனே நினைவுக்கு வர வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது இந்த ரிஷபராசி கழுத்து என்பதால் இது இந்த லக்னத்திற்கு இது 7ஆம் இடம், பெண்ணுக்கு இது 8ஆம் இடமாக அமைவதால் இந்த கழுத்து என்பது அவர்களுக்கு நாம் தாலியை கழுத்தில் கட்டி விடுகிறோம் என்பதை காலச்சக்கரத்தின் அடிப்படையில் தான் இதை அன்றைய சூழ்நிலையில்
இருந்த நம் முன்னோர்கள் கழுத்தில் தாலி கட்டும் வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆணுக்கு சுக்கிரன் களத்திரக்காரகன், பெண்ணுக்கு செவ்வாய் களத்திரக்காரகன். இந்த இருவருக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் அவர்கள் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவத்திற்கு வராமல் சுப விளைவோடு இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது ஜோதிட கருத்து. சரி, இப்போது நாம் இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இதை தலையாகவும் கழுத்தாகவும் தோள்பட்டை கைகள் என்று கூறிய அதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது ஒரு நோய் என்று எடுத்துக்கொண்டால், நோய் என்பது 6ஆம் பாவம். நோய் என்றால் அது ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி என்றால் ஒரு நோயின் அறிகுறியாக காணப்படுகிறது. அதை நாம் 6ஆம் பாவம் என்று கூறுகின்றோம். அது சரியாகிவிடும். அதே நோய் 8ஆம் பாவம் என்று கூறும்போது அந்த நோய் அதிகரித்து உங்களுக்கு உடல் உறுப்புகள் சேதமடைவதை இந்த 8ஆம் பாவம் காட்டும். இந்த 12ஆம் பாவம் என்பது அந்த உறுப்பு செயலிழந்து போவதை காட்டும். இதைத்தான் 6, 8, 12ஆம் பாவம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் நோய் ஸ்தானம் என்று கேட்டால் 6, 8, 12ஆம் பாவம் என்று கூறுவோம். இப்பொழுது இந்த 6ஆம் பாவம் என்பது உங்களுக்கு தானாக ஒரு தும்மல் வருகிறது, ஒரு நேரம் சளி பிடிக்கிறது, அது தானாக சரியாகிவிடும். இது இயற்கை நமக்காக கொடுத்த கொடை. ஒரு நேரம் மதுரை கலைக்கு லூஸ் மோஷன் போகும். அது நாம் சாப்பிட்ட உணவில் ஏதாவது செயலாத உணவு இருந்தால் வயிற்றில் இருக்கக்கூடாது, நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம். எந்த கழிவுப் பொருளும் உடலில் தங்கக்கூடாது என்பதற்காக அதை அவ்வப்போது வெளியேற்றும் தன்மையை இறைவன் நம் உடலிலே படுத்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நாம் உடனே சென்று மாத்திரை சாப்பிட்டு அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் அதை உள்ளே நாம் வைத்துக் கொள்ளும் போது அந்த கழிவுப் பொருளை நமக்கு ஆபத்தாக முடிகிறது, பெரிய நோயாக மாறுகிறது. ஆதலால் இது போன்ற சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் நோய் என்று கூற முடியாது. அதை பொறுத்திருந்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதே தாழ்மையானது. அதே நேரம் 8ஆம் பாவம் என்பது உள் உறுப்புகள் சேதமடைகிறது. அதனால் அந்த நேரத்தில் நாம் நோயை முற்றவிடும் போது இந்த தன்மை ஏற்படும். இது முற்றினால் இந்த உள்ளுறுப்பு பழுதடையும். இப்படி 6, 8, 12ஆம் பாவம் என்பதுதான் உங்களுக்கு நோய் நண்பர்களே. மற்ற நோய்கள் எல்லாம் நோய் இல்லை, தற்காலிகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதை இந்த காலச்சக்கரத்தில் உள்ள அமைப்புப்படி உங்களுக்கு வழங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.